ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் ஏற்கனவே தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற குதிரை பேரத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குகின்ற இந்த அரசினுடைய செயல்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். குதிரை பேரத்திலே ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே 30/5/2026 அன்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடத்திலே புகார் மனு அளிக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே வற்புறுத்தப்பட்டது. இதுவரை அந்த மனுவின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையை கருத்திலே கொண்டு இன்றைய தினம் நானும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான அண்ணன் என்பதுரை அவர்களும் பொதுச் செயலாளருடைய அறிவுரையின் அடிப்படையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களை நேரடியாக சந்தித்து புகார் மனு கொடுத்து தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற குதிரை பேர நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இந்த நிகழ்ச்சியிலே யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலேயே பேரவைத் தலைவரிடத்திலே 11 மணி அளவிலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார்கள். அன்றைய தினமே 11:15 மணி அளவில் மேலே சென்று அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கிறார்கள். இந்த ஜனநாயகத்திற்கு முரணானது, தமிழக சட்டப்பேரவை மரபுகளுக்கு முரணானது என்பதை வலியுறுத்தி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி தமிழக தலைமை காவல்துறை இயக்குநரிடத்திலே மனு வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம். சார், ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டிஜிபியை சந்திச்சு இப்ப இந்த மனு கொடுக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உரிய வழக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே மனு செய்திருக்கிறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கிடையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தவறுகளை, குதிரை பேர ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு மீண்டும் தமிழக காவல்துறை தலைவரிடத்திலே மனு வழங்கியிருக்கிறார். தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை. மாறாக தாவேக ஆட்சியால் விலை பேசப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதுவரை சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் 6 எம்எல்ஏக்களும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வச்சிருக்காங்க. நாங்க குதிரை பேரத்துல வரல, நாங்களா விருப்பப்பட்டு தான் வெளியே சொல்லுகின்ற வார்த்தை. உள்ளே என்ன நடந்தது என்பது நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவர்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் நன்றாக தெரியும். தாவேக சொல்றாங்க கழுதை பேரமும் இல்ல, யானை பேரம் இல்ல, குதிரை பேரமும் இல்ல. அது அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சொல்லுகின்ற ஜாலை வார்த்தைகள். சண்முகம் அவர்களும் தொடர்ந்து இதை தான் சொல்றாங்க. உட்கட்சி பூசலால தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான உட்கட்சி பூசலும் இல்லை. இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்துடைய நிர்வாகிகளையும், மாநில நிர்வாகிகளையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொகுதி வாரியாக அழைத்து, மாவட்ட வாரியாக அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கட்டுப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே பரிணாமம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்திலே எந்த விதமான உட்கட்சி பூசலும் இல்லை என்பதை தெளிவாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அஇஅதிமுகவும் திமுகவும் இணைந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. எந்த காலத்திலேயும் இந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாங்களும் அறிவோம். பொதுச் செயலாளர் அவர்களும் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.